1000 ரூபாய் கொடுத்ததனாலேயே பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். உரிமை தொகை கொடுத்ததே தேர்தல் வருகின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தல் வரக்காக கொடுத்தாங்க. இத்தனை வருஷம் கொடுக்காம தேர்தல் வரும்போது மட்டும்தான் விடுபட்ட பெண்கள் தெரியறாங்களா? இலவச பஸ் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி உங்கள் கட்சி தலைவர்கள் பேசுவது, இல்லனா அந்த பஸ்ஸே அந்த ரூட்ல வராது. ஆனா பஸ் ஃப்ரீ, ஆனா பஸ் வராது. தேர்தல் நெருங்குகின்ற நேரத்தில் திரும்பவும் பெண்களுக்கு மீண்டும் விடுபட்டவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை வழங்கப் போகிறோம் என துணை முதலமைச்சர் கூறியிருக்கிறார். உதவித்தொகை கொடுத்ததே, உரிமை தொகை கொடுத்ததே தேர்தல் வருகின்ற பொழுது பாராளுமன்ற தேர்தல் வரக்காக கொடுத்தாங்க. இப்ப விட்டு போனவங்களை எல்லாம் அசெம்பிளி தேர்தல் வரும்போது கொடுக்கறேன்னா நீங்க எப்ப கொடுக்கறீங்க? இத்தனை வருஷம் கொடுக்காம தேர்தல் வரும்போது மட்டும்தான் விடுபட்ட பெண்கள் தெரியறாங்களா? இரண்டாவது, 1000 ரூபாய் கொடுத்ததனாலேயே பெண்களுடைய ஆதரவு கிடைக்கும் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். பெண்களுக்கு தேவை என்பது பொருளாதாரம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் அச்சமில்லாத வாழ்க்கை, அவர்களுக்கு தேவையான வாய்ப்புகள். இலவச பஸ் கொடுக்கறோம்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறக்கூடிய பெண்களை இழிவுபடுத்தி உங்கள் கட்சி தலைவர்கள் பேசுவது, இல்லனா அந்த பஸ்ஸே அந்த ரூட்ல வராது. ஆனா பஸ் ஃப்ரீ, ஆனா பஸ் வராது. இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுகின்ற இந்த டிராமா வேலையை தான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மக்களும் இப்ப போதும், இந்த அரசு போதும் என்கின்ற மனநிலைக்கு சிறிது சிறிதாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் எங்களோடு இணைந்திருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இப்போது இந்த பிரச்சார பயணத்தை, மக்களிடம் இந்த கருத்துக்களை எல்லாம் எடுத்து செல்கின்ற பயணத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். வெற்றி என்பது 26 தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் என்பதில் நாங்களும் மக்களும் நம்பிக்கையாக இருக்கிறோம்.